ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜெபித்து உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்த உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சிஸ்டர் ஜானட், எங்களுடன் சகோதரி சுபாசினி அவர்கள் இணைந்திருக்கிறார். நீங்கள் மீதியான ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துங்களம்மா. சிஸ்டர் ஜானட், உங்களுக்கு ஏழுமா? ஆமீன். இதுலயே செய்யட்டும். இதில் செய்கிறன்னு செய்யலாம், அல்லது அங்கால வகையில் மண்டா வாருங்கள். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி சுபாசினி அவர்கள் ஜூமில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஜபங்களுக்கு வழிநடத்த சிஸ்டர் சுபாசினி ஒரு பாடலோடு ஆரம்பியுங்கள். ஆமென், ஆமென். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே, என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஆமென். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் நாங்கள் இந்த இடத்திலே, இந்த இணைப்பிலே இணைந்து ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க போகிற ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தாவே நீங்கள் கேட்டு எங்களுக்கு அற்புதமான பதில் தரப்போகிறபடினால் ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இணைந்திருக்கிற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி சுபா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்றைய நாட்களிலே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாட்களிலே நாங்கள் இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் இலங்கை தேசத்திலே தேவனுடைய ஜனங்களுக்காக நாங்கள் முதலாவது ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் அனல் மூட்டி எழுப்பப்பட்டார், அவர்களுக்குள்ளே தேவ வல்லமை இறங்கினார். நிச்சயமாகவே அந்த தேசம் மாற்றங்களை காணும், அந்த தேசம் ரட்சிப்பை காணும். ஆகவே நாங்கள் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். இலங்கை தேசத்துக்காக, ராஜாக்கள் அதிகாரிகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் தாமே கூட இருந்து இந்த திருச்சபை மக்களை அனல் மூட்டி எழுப்ப வேணும். இரண்டு அவர்கள் அனல் மூட்டப்படும் போது அங்கு ராஜாக்கள் அனல் மூட்டப்பட்டு எழுப்பப்படுவார்கள். அவர்கள் எப்பேற்பட்ட நிலைமையாய் இருந்தாலும் மாற்றங்களை கொண்டு வர எங்கள் தேவனால் மட்டும்தான் முடியும். ஆகவே நான் ஜெபத்திலே முதலாவது வழி நடத்தவே. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்தியங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் அங்கிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பிவிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுடைய பாவ தோச அக்கிரமங்கள் ஒவ்வொன்றும் மன்னிக்கப்பட்டுவதால் ஆண்டவர் இந்திய நாட்களிலே அப்பா திருச்சபையில இருக்கிற மக்கள் உம்மாலே பரிசுத்தாவியானவர்னாலே அனல் மூட்டி எழுப்பப்பட என் தேவனை தேவ வரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு சபையில இருக்கிற ஊழியக்காரர் அனல் மூட்டப்படட்டும், விசுவாச பிள்ளைகள் அனல் மூட்டப்படட்டும். ஆண்டவரே, என் இயேசுவே, நீர் இந்த நாட்கள் எங்களை ஜெபத்தை கேட்டும் எங்கள் தேசத்துக்கு, எங்கள் மக்களுக்கு, எங்கள் ஆண்டவரை மனிதர்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சுபா அவர்கள், நீங்கள் இந்த நாட்களில் எங்கள் தேசத்திலே வெள்ளங்கள், மலைகள், அழிவுகளை என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆகவே இந்த இடங்களில் எல்லாம் தேவன் சந்தித்து ஒவ்வொரு மனுஷரையும் சந்திக்க வேணும். அவர்களுக்குள்ளே இந்த தேவனுடைய சுவிசேஷம் ஆனது அவர்கள் காதுகள் வழியாக அங்க இருதயங்கள் திறக்கப்பட வேணும் என்று சொல்லி அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அதனால் அந்த லிதியால் ரட்சிக்கப்பட்ட அவள் மட்டுமல்ல, அவள் குடும்பம் மட்டுமல்ல, அந்த இடமே ரட்சிப்புக்கு ஏதுவாயிருந்தது. ஆகவே நீங்க அந்த சுவிசேஷம் அவர்கள் காதுகளிலே, அவர்கள் இதயங்கள் சிந்தைகளிலே போக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, கர்த்தாவே, எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே அப்பா, இந்த மலையக பிரதேசங்களிலே கர்த்தாவே தொடர்ந்து ஆண்டவரே இந்த வெள்ளப்பெருக்கங்கள் ஆண்டவரே இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த தகப்பனே அந்த எல்லைகளை வாழுகிறோம் ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய திருக்கரத்துக்குள் தருகிறேன். அப்பா, நீங்க பொறுப்படுங்க கர்த்தாவே. அந்த ஜனங்கள் உண்மை அறியாது இருக்கிற ஜனங்கள் உண்மை அறிய நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நற்செய்தியானது அவர்களுடைய இருதயங்களை தொடத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. அற்புதரே, தடைகள் யாவையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. தெய்வமே, நீர் ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை உண்மை சொல்லக்கூடிய நல்ல சுவிசேஷகர்களை எழுப்புங்கள் ஆண்டவரே. இருதய கடினங்களை நீக்கி இந்த ஜனங்களும் உண்மை ஏற்றுக்கொள்ள அந்த இருதயத்தை கொடுத்தருளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உண்மை அறிய முடியாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தாவே நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுங்க கர்த்தாவே. இன்றைய ஆண்டவரே செய்திகளிலே 8 பேர் உயிரிழந்ததாக நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அந்த ஆண்டவரே இடத்திலும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நடப்பியும் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உண்மை அறிய வேண்டும் ஆண்டவரே. நீர் வல்லமையாய் வழி நடத்தும்படியாக, தடைகளை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த உயர் சேதங்கள்ல இருந்து அந்த மக்கள் நிச்சயமாகவே விடுதலை அடைய வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இந்த தேவனுடைய வசனம் ஒவ்வொன்றும் ஆரோக்கியமான வசனம். இந்த ஆரோக்கியமான வசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், இலங்கை தேசத்து பிள்ளைகள் மேலும் இறங்க வேணும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால்
தேவனுடைய ஆரோக்கியமான வசனம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கும் போதுதான் தேவனுடைய கிருபையிலே அவர்கள் பலப்படக்கூடியதாய் இருக்கும், அல்லது ரட்சிப்புக்கு இதுவாய் நடத்தக்கூடியதாய் இருக்கும். அதுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆரோக்கியமான வசனம் கர்த்தாவே ஆண்டவரே இலங்கை தேச மக்கள் மத்தியில இறங்க வேணும் ஆண்டவரே. குழந்தைகள் மத்தியில, சிறுவர்கள் மத்தியில, வாலிப ஜோதிகள் மத்தியில ஆண்டவரே, இளம் குடும்பங்கள், முதியோர்கள் மத்தியில இந்த ஆவியானவரே ஆண்டவரே உம்முடைய ஆரோக்கியமான வசனங்கள் இறங்க வேணும் ஆண்டவரே. உம்முடைய ஆரோக்கியமான வசனம் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே இறங்கும் போது உம்முடைய கிருபையாலே அவர்கள் பலப்பட்டு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே காரியங்களை செய்வார்கள், ஊழியங்களை செய்வார்கள் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் கர்த்தாவே. உம்முடைய ஆரோக்கிய வசனங்கள் கர்த்தாவே இந்த நாட்களில் கிரிய நடப்பிக்கட்டும். ஒவ்வொரு ஆவியாத்துமா சரீரங்கள், இருதயங்கள், பெண்கள், ஆண்களுக்குள்ளே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கிரிய நடப்பிக்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு சபைகளுக்குள்ளே இன்றைக்கு கிரிய நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நாட்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே நாட்கள் சமீபமாய் இருக்கிறபடியா காலத்தை பிரயோசனப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தாவே எங்கள் இலங்கை தேச மக்களுக்கு நீர் கொடுத்தருளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அழிவின் ஆண்டவரே விளிம்பில இருக்கிறவர்களை நீர் மாற்றி அமைக்க வல்ல ஐயா. எங்கள் தேச மக்களுடைய எல்லா பாவதோஸ் அக்கிரமங்கள் மீறுதல் ஒவ்வொன்றையும் ஒரு கணம் நீங்க கத்தா, ஒரு விஷயம் நீங்க கத்தாவே கழுவி சுத்திகரிங்க, ரட்சிங்க கத்தாவே. உம்முடைய கிருபையை அனுப்பி ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துங்க ஆவியானவரே. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இன்றைய நாட்களிலே தேவனுடைய சபையிலே இருக்கிற மக்கள் தங்களுக்கு தேவனுக்கு முன்பாக தீங்கு அனுபவிக்க கற்றுக்கொள்ளவும், சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்ளவும், தங்களை உத்தமமாய் நிறுத்தும்படி, அதாவது மனுஷருக்கு முன்பாகவும் உத்தமமாய் நிறுத்த வேண்டும், தேவனுக்கு முன்பாகவும் உத்தமமாய் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சுபா அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும். ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, உம்மை அறிந்த ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. எங்கள் தகப்பனே இயேசப்பா, ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே ஒரு சுத்த மனச்சாட்சி இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளும் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. மனிதர்களுக்கு முன்பாகவும் சரி ஆண்டவரே, உமக்கு முன்பாகவும் சரி கர்த்தாவே அப்பா, அந்த உத்தம இதயத்தோடு இருக்கிற அந்த சிந்தியை நீர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மை விட்டு விலகாத இருதயத்தை கொடுங்கள் கர்த்தாவே. உமக்கு பயப்படும் பயத்தை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற மனுஷனை நீர் ஆண்டவரை காண்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, என் தந்தையே நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. எங்கள் நேசரே ஏசப்பா, உம்முடைய திருக்கரம் இவர்களை தாங்கட்டும், இவர்களை நடத்தட்டும் ஆண்டவரே. அன்பான தகப்பனை கர்த்தாவே, உம்மை விட்டு பின்வாங்காத இருதயத்தையும் கர்த்தாவே, உமக்கு முன்பாக சத்தியத்திலே நிலைத்திருக்கிற அந்த இருதயத்தை நீர் ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தடைகளை நீக்குங்கள் ஆண்டவரே. இருதயத்திலே கர்த்தாவே எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையே நோக்கி கொண்டு இருக்கவும் கர்த்தாவே, பிற மனிதர்கள் இடத்திலும் ஆண்டவரே இருமுகம் உள்ளவர்களாக அல்ல கர்த்தாவே, உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக ஆண்டவரே இருக்கத்தக்கதாக நீர் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தராக ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நிற்கத்தக்கதாக நீங்க வழி நடத்தும்படியாக, அவ்வண்ணம் உங்களுடைய இருதயங்களை பெலப்படுத்தும்படியாக கர்த்தாவே உம்முடைய அற்புத கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்களை ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். லைன்ல மேகலான் பக்ஸ் நிக்கிறீங்களா? வேற யாராவது நிக்கிறீங்களா லைன்ல? ஓகே, நான் ஜெபம் பண்ணுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் அந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு இருக்காதபடி, நான் இந்த நாட்கள் பொல்லாததாய் இருக்கிறபடியால் அந்த காலத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாய் அங்கு தேவனுடைய தண்டனையை பெறாதபடி இப்பொழுதே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நான் இப்பொழுது ஜெபத்திலே வழி நடத்துகிறேன்.
அன்பான பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை அறிந்தும் உம்முடைய வசனத்தை அறிந்தும் ஆண்டவரே பின்வாங்கி கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உம்மை அறிந்த பிள்ளைகளுக்கு தண்டனை மிகவும் கூடுதலாய் இருக்கும். அப்பா ஆண்டவரே, தங்களுடைய தேச பக்தி ஆண்டவரே தேவ பக்தியை தரித்து கொண்டு கர்த்தாவே வீணராகி போகாதபடி கர்த்தாவே அவர்களை நீங்கள் ஒரு கணம் கண்ணோக்கி பாருங்க. இந்த நாட்களில் அவர்கள் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கோ அல்லது உம்முடைய சந்நிதிக்கோ அல்லது உம்முடைய சமூகத்துக்கோ வந்து சேர ஆண்டவரே உம்முடைய வேலைக்குள்ளே வந்து சேர கர்த்தாவே ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அப்படிப்பட்ட ஆண்டவரே தேவ பக்தி பட்ட இருதயங்களோ சிந்தைகளோ அவர்களுக்குள்ளே வராதபடி கர்த்தாவே சத்துரு போடுற சகல திட்டங்களை முறியடிக்க கூடியதா ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு ஜெயத்தின் ஆவியை கர்த்தாவே நீர் பரத்திலிருந்து யோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அவர்களுக்கு அனுப்பும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உணர்வுள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் இறங்கும் ஐயா. எல்லாவற்றாலும் நிரப்ப வல்லவருக்கே ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சுபா அவர்கள் நீங்கள் கற்று நிச்சயத்தை கொண்டதிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் இந்த தேவ பிள்ளைகள் மனுஷர்கள் எல்லாரும் அவர்களே தேவனை அறியாவிட்டாலும் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன காரியங்களை நன்மைகளை கற்றிருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். அதன்படி நடந்தாலே மிக மிக ஆசீர்வாதம் தேசத்திலே வரும். ஆகவே இந்த கற்று நிச்சயத்தை கொண்டவைகளிலே அவைகள் நிலைத்திருக்கக்கூடியதாய் பரிசுத்த வேத எழுத்துக்களை அவர்கள் காணக்கூடியதாய் அதன் மகிமையை அறியக்கூடியதாய் இவர்களுக்கு உதவி செய்ய வேணும். ஏனென்றால் படித்தவர்கள் அங்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு அங்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிந்து அவர்களை சீக்கிரமாய் அவர்களை அந்த இடத்துக்கு சமூகத்துக்கு தேவ சமூகத்துக்கு அழைத்து வரும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசுப்பா, உங்கள் பரிசுத்தரே, ஆமாண்டவரே, கற்றுக்கொண்டதிலே நிலைத்திருக்கிற அந்த கிருபை ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். ஆண்டவரே அப்பா, என் தகப்பனே கர்த்தாவே, அப்பா தாங்கள் கற்றுக்கொண்டதை படித்ததை அப்படியே விட்டு விடாமல் கர்த்தாவே தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தி கர்த்தாவே அதை பார்க்கிற மற்றவர்களும் உண்மை தேடி பெறத்தக்கதாக ஆண்டவரே அந்த சாட்சி உள்ள ஜீவியத்தை நீர் உமது பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாக ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் தெய்வமே பொருட்படுங்கள் ஆண்டவரே. அப்பா, படித்ததை அப்படியே விடாமல் கர்த்தாவே நாள்தோறும் அதை சிந்தித்து ஆராய்ந்து கர்த்தாவே அதன்படி ஜீவிக்கிற அந்த வெள்ளத்தை நீர் ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிட்டு நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சகலதையும் போதித்து நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, உம்முடைய ஆளுகை உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருத்தரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. என் தகப்பனே, நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நீர் போதித்து நடத்துகிறீர் ஆண்டவரே. நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கண்டிக்கும் போது அதை உணர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே அதன்படி நடக்கிற இருதயத்தை அந்த உணர்வுள்ள ஆவியை ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிடுங்களை ஆண்டவரே. அப்பா, என் தகப்பனை உம்மை விட்டு விலகாத இருதயத்தை கொடுத்து இன்னும் உமக்குள்ளே கிட்டி சேரவும் ஆண்டவரே. அவர்களுடைய உண்மையான ஜீவியம் பரிசுத்த ஜீவியம் கற்றுக்கொண்டதிலே நிலைத்திருக்கிற அந்த ஜீவியத்தை பார்த்து கர்த்தாவே அநேகர் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை தேடி வரவும் உமக்கு சொந்தமானவர்களாய் மாறவும் நீர் வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நாங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற எல்லா வியாதிக்காரருக்காக நாங்கள் இந்த வேளையிலே ஜெபம் பண்ணுவோம். வியாதிகளை குணமாக்குறவர் தேவன். அவர் அங்கு காயங்களினாலே அவர் குணமாக்குறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு சத்தியம் முக்கியமாய் இருக்கிறது. சத்தியமே அவர்களுக்கு பரிசையும் கீடமாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, எல்லாம் உம்முடையது கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வியாதிக்கு காரணமாய் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீர் அறிவீர் கர்த்தாவே. ஆண்டவரே, மகா
உன்னதமானவரே கத்தாவே, ஆண்டவரே உம்முடைய சத்தியம் பரிசையும் கீடவுமாய் இருக்கும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய விசுவாசத்தை நாங்கள் பிடித்து கொண்டால் தான் ஆண்டவரே ரட்சிப்பின் கேடியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரே. இந்த விசுவாசம் ஆண்டவரே, இந்த வியாதிப்பட்டவர்களுக்குள்ளே அந்த விசுவாசம், இயேசு என்னை குணமாக்குவார் என்ற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள வர கத்தாவே கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அதனால் அவர்களை ரட்சிப்புக்குள்ளே ஆண்டவரே, ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் என்று தாவீது ராஜா சொன்னது போல அவர்கள் சொல்லக்கூடியதாய் ஒரு பெரிய காரியத்தை நீர் செய்யும் ஆண்டவரே. கத்தாவே ரட்சிப்பு இருக்கும்போது அப்பா நீர் உத்தம கேடகமாய் அவர்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் உத்தமத்திலே ஆண்டவரே நடக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷராய் கத்தாவே ஆண்டவரே அவர்களுக்கு அந்த வியாதியில் இருந்து, அந்த வேதனையில் இருந்து, அந்த கஷ்டத்தில் இருந்து, அந்த துன்பத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கவும் விடுவிக்கவும் உம்மாலே கூடும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த வியாதிப்பட்ட குடும்பங்கள், வீடுகள், பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறிந்து அதன் மூலம் ஒரு வெளிப்பாட்டின் மூலம் கத்தாவே அவர்கள் குணமாக கூடியதாய் கத்தாவே நீர் உம்முடைய காயங்களை அனுப்பி குணமாக்குற தேவனாய் இருக்கிறீரப்பா ஆண்டவரே. அதை ஆண்டவரே கத்தாவே எங்களுக்கு முன்பாக நீர் பட்ட காயத்தை வைத்திருக்கிறீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீர் அந்த பிள்ளைகளை ஆட்டி தேற்றி குணமாக்கி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே மருத்துவ வசதி இல்லாம இருக்கிறவர்கள் ஆண்டவரே, மருந்து வேண்ட வசதியற்றி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரே நீர் சந்தியும் கத்தாவே. நீர் போதும் ஆண்டவரே. மருந்துகளை பார்க்கிலும் ஆண்டவரே, டாக்டர்மாரை பார்க்கிலும் நீர் போதும் ஆண்டவரே. நீர் நல்ல வைத்தியராய் அவர்களை தொட்டு குணமாக்குற தேவன். குஷ்ட ரோகியை கூட கூசாமல் தொட்ட தெய்வம் நீரல்லவா ஆண்டவரே. நீர் கிருபையாய் இரக்கமாய் தயவாய் ஆண்டவரே இந்த வியாதி படுக்கையில இருக்கிற பிள்ளைகளை அந்த வியாதியை மாற்றி அவர்களுக்கு சகாயம் செய்யும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சும்மா நீங்க காருண்யம் என்னும் கேடத்தினால் அங்கு எல்லாரையும் சூழ்ந்து கொள்ள வேணும். சங்கம வானொலியிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய காருண்யம் என்னும் கேடத்தினால் அவர் மூடிக்கொள்ள வேணும், அவர்களை சூழ்ந்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த சங்கம வானொலியத்தை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊடகத்தின் உள்ளே பயணி குடிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆமா ஆண்டவரே, உம்முடைய கீடகத்தினால் நீர் சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கிற கர்த்தர் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே இயேசப்பா, நீர் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் தகப்பனை தாங்கி நடத்துங்க. சத்துருவின் தந்திரங்களுக்கு, பொல்லாப்புகளுக்கு, வியாதியின் பலவீனங்களுக்கு கர்த்தாவே நீர் விலக்கி காத்து நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர். நான் குடும்பத்தை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். அவரோடும் அவருடைய குடும்பத்தோடும் கூட இருந்து தொடர்ந்தும் அவர்களை நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழிய தேவைகள், குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றையும் நீங்க சந்தியுங்க ஆண்டவரே. பரிசுத்தரே நன்மைகளை கட்டளையிடுங்க, சமாதானம் சந்தோஷங்களை கட்டளையிடுங்க ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா தொடர்ந்தும் நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். அதே போல கர்த்தாவே டிமிலாக்காவை ஒப்புக் கொடுக்கிறேன். அவரோடும் அவருடைய குடும்பத்தோடும் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய பிரியாணங்களை ஆசீர்வதித்து கொடுங்க கர்த்தாவே. போகும் பொழுதும் வரும் பொழுதும் உங்களுடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கனடா தேசத்திலே நிற்கிற நாட்களில் எல்லாம் நல்ல மனுஷ தயவுகளையும் உதவி ஒத்தாசைகளையும் நீங்கள் கொடுத்து கர்த்தாவே அப்பா நிறைவை கட்டளையிட்டு நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. முற்றுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே மகனையும் கணவனையும் உங்களுடைய கரத்துக்குள் தருகிறேன். மகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கூட இருந்து பாதுகாத்து அற்புதமாய் வழி நடத்தும்படியாக ஆண்டவர் இவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து கொடுங்க. ஊழிய பாதையிலே இன்னும் நன்மைகளை கட்டளையிடுங்க. இன்னும் உமக்குள்ளே கர்த்தாவே அநேக காரியங்களை செய்ய நீங்க வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்தும் வழி நடத்துங்க. இந்த ஊழியங்களுக்காகவும் இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நான் சும்மா குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். சும்மா நீங்கள் 8ஆம் தேதி நாங்கள்
புத்தக வெளியீட்டுக்காக நீங்கள் ஒரு கணம் ஜெபம் பண்ணுங்கள். எங்களுடைய கிராம மக்கள் எல்லாரையும் அழைத்திருக்கிறேன். மணி டீச்சர் எல்லாரும் வருவதாக சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தடைகள் ஏதும் வந்துடாதபடி கர்த்தர் தாமே அவர்களை கூட்டி வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபம் பண்றேன். ஹalleluya. ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா பிதாவே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. சுபாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை தொடங்கவும் ஆண்டவரை ஜெபிக்கவும் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, சுபாவை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் பலவீனத்திலே பலனாய் மாற்றினீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் கூடி நன்றி அப்பா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கணவனாருக்காய் ஜெபிக்கிறோம். கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வருங்காலங்கள் எதிர்காலங்கள் ஆண்டவரே, தொழில்துறைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா படிப்பு ஞானத்தை ஆண்டவரே, ஞானத்தை உணர்வை மருளும் ஆவியும் ஆலோசனையும் வெள்ளனை மருளும் ஆவியும் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை மருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே அந்த இடத்திலே ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, நீர் கூட இருந்து வழி நடத்த வேணும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா அவர்களும் வர வேணும். சங்கம வானொலியிலே வரக்கூடியவர்கள் வரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும். எல்லாரையும் கர்த்தர் நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தி பல்லவியோடு முடித்துக் கொள்ளுங்க. ஆமாண்டவரே, அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, அந்த 8ஆம் தேதி நடக்க போற அந்த புத்தக வெளியிட்ட அந்த நிகழ்வை ஆராதனை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே ஏசப்பா, அந்த நாளிலும் கர்த்தாவே வருகிறேன் என்று சொன்னவர்கள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. தடைகள் அனைத்தையும் நீக்கி போடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய ஊர் ஜனங்களையும் அந்த இடத்திலே காணவும் அவர்களோடு கர்த்தாவே அப்பா நல்லபடியாக கலந்துரையாடவும் நீங்க கிருபை செய்து வழி நடத்துங்க. அவர்களும் உண்மை அறிவதற்கு உம்முடைய நற்செய்தியை கேட்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைய நீங்க தடைகளை நீக்குங்கள் ஆண்டவரே. அப்பா, அழைக்கப்பட்ட ஒவ்வொருடைய தடைகளை நீக்கி நீங்க அழைத்து கொண்டு வாருங்கள் ஆண்டவரே. அப்பா, என் தகப்பனே, அந்த ஆராதனை நேரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தொடக்கத்திலிருந்து முடியும் மட்டும் ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களும் சரியாக நடந்துகிற வழி நடத்துங்கள் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே, பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அந்த இடத்திலும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் வந்தார்கள் என்று கர்த்தாவே அப்பா சந்தோஷமாக சாட்சி பகர நீர் அற்புதம் செய்யும்படியாக உங்கள் வல்லமுள்ள கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த இடத்தை உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வமே, பொறுப்படுங்கள், ஆசீர்வதியுங்கள். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறது உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, போதும் பயந்தது. எழுந்து வா, போதும் பயந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ஆமீன், ஆமீன். நாளைக்கு எங்களுடைய ஃப்ளைட்டு, ஆகவே அதுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்ததாமே கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன், ஆமேன், ஆமேன். நன்றி சுபா. யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து இலங்கைக்காக விசேடமாக ஜெபித்து ஆசீர்வதித்தீர்கள். காலையிலிருந்து இதுவரை நேரமும்
தொகுத்து வழங்கிய சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து வழி நடத்தினார்கள். சகோதரி ஜானட் கூட இணைந்தார்கள். அவருடைய நாளைய நாள் கனடா பிரயாணத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய புத்தக வெளியீட்டுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்கள் இருவரையும் வாழ்த்தி கொண்டு மேகலா வாஸ் அவர்கள் காலையிலே 8 மணி தொடக்கம் இதுவரை நேரம் இணைந்து தொகுத்து வழங்கினார்கள். அவர் சகோதரி ஜானட் அவருடைய பிரயாணத்தின் போது அவரும் சகோதரி டோலி அவர்களும் வழிநடத்துவார்கள். காலை ஜெபங்களை அதிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக கத்தரை சித்தமானால் அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சுபாவோடு சந்திப்போம். அதே வேளையிலே சகோதரி ஜானட் அவர்கள் கனடாவில் இருக்கின்ற பொழுதும் அவரையும் சந்திப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஜெபங்களுக்கூடாக வழிநடத்த ஊழியர் மிஸ்ஸஸ்